ஆர்ஆர்பி என்டிபிசி 2 நோட்டிபிகேஷன் இருக்கு தெரியுங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல்ல ஒன்று, அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ஒன்று. அது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கா? அதை மட்டும் கேளுங்க. 2 நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்புறேன் நான். அது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, இந்த இதுல என்ன சூஸ் பண்றது, எந்த ஜோன் சூஸ் பண்றது, அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்காவது? யாருக்காவது டவுட்னா அன்மியூட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஜோன் கொடுத்துருந்தாங்க. அதுல எந்த ஜோன் செலக்ட் பண்றது, அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம் நீங்க. இல்ல எந்த போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுன்னு கேட்கறதுனால என்கிட்ட கேட்கலாம். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நம்ம இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா படிங்க. அரௌண்ட் ஒரு 10 நிமிஷம் செலவாகும் நமக்கு. சரியா? ஃபுல்லா படிங்க. அதுல உள்ள சிலபஸ் நல்லா வாசிங்க. வாசிச்சு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓடணும். சரியா? இப்பயும் நான் சொல்றேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஓகே. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கண்ணு வந்து நான் கண்ணாடி போடல சார், நான் வந்து 6/6 இருக்கேன் அப்படின்னா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ஜோன்ல அப்ளை பண்ணுங்க. ஆர்ஆர்பி சென்னை ஜோன் பண்ணாதீங்க. சென்னை ஜோன் வந்து என்ன இஷ்யூனா உங்களுக்கு திருச்சியில போஸ்டிங் வரும், வேற விஷயம். ஆனா ஆர்ஆர்பி சென்னை ஜோன்ல 8 போஸ்ட் தான் இருக்கு, ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட். ஏன்னா திருவனந்தபுரம் ஜோன்ல பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரம்னா ஒண்ணும் இல்ல, மதுரையில போஸ்டிங் வரும். மதுரை, தஞ்சாவூர் இந்த ரீஜியன்ல உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். திருவனந்தபுரத்திலேயே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ஜோன்லயே அப்ளை பண்ணலாம். அதுலயே உங்களுக்கு மதுரையில போஸ்டிங் வாங்கலாம். அது சுத்து வட்டாரம் திண்டுக்கல்ல வாங்கலாம். எல்லா இடங்கள்லயும் வாங்கலாம் போஸ்டிங். சரியா? ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா நீங்க வந்து சீஃப் கமர்ஷியல் கிளர்க்குன்னு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதை அப்ளை பண்ணிருங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் இருக்கும், நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா சென்னை ஜோன்ல அப்ளை பண்ணுங்க. சென்னை ஜோன்ல அக்கவுண்ட்ஸ் கிளர்க்கு மொதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அக்கவுண்ட்ஸ் கிளர்க் வந்து ரொம்ப ஈஸி ஜாப். நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு பதவின்னு வச்சுக்கோங்களேன். இது மேக்ஸிமம் யாருக்கும் அவ்வளவு தெரியாது. ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் கம்ஸ் கிளர்க்குன்னு ஒரு பதவி இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 9 to 5 ஜாப். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல வந்துட்டு நமக்கு எந்தவித சாட்டர்டே சண்டே, எல்லா சாட்டர்டே சண்டேவுமே லீவு, எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேயும் லீவு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் விட்டாலே லீவு, 3 மாசம் 3 மாசம் இது நமக்கு போனஸா கிடைக்கும். அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அது எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேற வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் வந்து கொஞ்சம் நல்ல ஜாப், நல்லா இருக்கும், பொசிஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஜாலியா விட்டுருவானுங்க, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கெடுபிடி இருக்காது. இந்த மார்ச் மாசத்துல தான் கொஞ்சம் கெடுபிடி இருக்கும். ஏன்னா அந்த ஏப்ரல்ல அந்த கணக்கு முடிப்பாங்கல்ல, அந்த டயத்துல தான் ப்ரெஷர் இருக்கும். மத்த எந்த டயத்துலயுமே ப்ரெஷர் இருக்காது. ரொம்ப ஒரு ஜாலியான ஜாப். வேற ஏதாவது என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸஸ்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஏன்னா டைப் பண்றதுக்கு அவ்வளோ பெருசாலாம் வராது இல்லையா? ஸோ அன்மியூட் பண்ணிட்டு கூட என்கிட்ட கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஜிகே தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓவராலா அதாவது மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது புதுசா பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி செக்ஷனல் வைஸ் இதெல்லாம் பண்ணிட்டேன். அந்த டாபிக் வைஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. ஸோ ஏதாவது புதுசா பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன சொன்னா, ஓவராலா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சில கிரே ஏரியா இருக்கும், அந்த கிரே ஏரியா யாருமே டச் பண்ண மாட்டாங்க. அந்த கிரே ஏரியாவை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ரைட்டு. அதுல மெயினா என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு மாதிரி வரும். இப்ப நான் எதை கொஞ்சம் விஷயத்த எடுத்துட்டு வந்தேன். இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் விஷயம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? மெயினா என்னன்னா, சில சில நிறுவனங்கள் ஆரம்பிச்சவங்க, அவங்களோட பேர் ஃபவுண்டரோட நேம் கேட்பாங்க. நிறுவனங்கள்லாம் நீங்க நினைக்கிற கூகுள் அது மாதிரி இல்ல. அந்த 80s 19 அந்த 19th செஞ்சுரி 18th செஞ்சுரியில இருக்கு இல்லையா, அந்த டைம்ல ஆரம்பிச்ச நிறுவனங்களுடைய ஃபவுண்டருடைய நேம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பிரம்ம சமாஜ் பிரம்ம சமாஜ பிரம்ம சமாஜ்னு ஒரு சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்ல வரும் இது. இதை ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் ஈஸி. ராஜாராம். இது நமக்கு கொஞ்சம் ஈஸி. ஸோ நம்ம வந்து ஈஸியா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை தான் நான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? இது 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 வந்து மாதிரி ஒரு 10-15 பேரை பார்க்க போறோம். அடுத்து வந்து இதே மாதிரி பிரார்த்தனா சமாஜ். தெரிஞ்சவங்க சொல்லலாம் தாராளம்.
பிரார்த்தன சமாஜ் வந்து ஆத்மாராம் பாண்டுரங்கன். ஆத்மாராம் பாண்டுரங்கன். ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜ் வந்து தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி. ரொம்ப முக்கியமான ஆளுங்க தயானந்த சரஸ்வதி எல்லாம். கோ பேக் டு த வேதாஸ் அப்படின்லாம் சொன்னது இவங்கதான். வேத காலத்துக்கு போங்க, இன்னும் எவ்வளவு நாள் இங்கேயே இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு. அஃபென்சிவா எடுத்தவங்க எல்லாருமே. எல்லா சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்மும் டிஃபென்சிவா பண்ணாங்க, இவர் மட்டும்தான் அஃபென்சிவா பண்ணாரு. இவர் தயானந்த சரஸ்வதி வந்து. சரியா? அடுத்து ராமகிருஷ்ணா மிஷனும் ரொம்ப ஃபேமஸ், தெரியும்னு நினைக்கிறேன். யாரு? சுவாமி விவேகானந்தர். எஸ். அடுத்து சத்யசோதக் சமாஜ். ஜோதிபா புலே. ஜோதிபா பூலேயுமே ரொம்ப ஃபேமஸ். குலாம்கிர் அதெல்லாம் ஒண்ணு. இது நம்ம டீடைல்டா பாக்குறது இதுல பார்ப்போம். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ்னு ஒரு ஒரு டாபிக் இருக்கு, அதுல பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம வந்து ஓவராலா போயிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அலிகார். சையத் அலி அகமது கான். ஓகேவா? பிரம்ம சமாஜும் ராஜாராம் மோகன் ராய் தான். ஆத்மிய சபான்னு கேட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் தான். ரெண்டு ஆத்மிய சபா தான் பிரம்ம சமாஜா மாறுது. சரியா? எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான். அடுத்து தத்துவ போதனி சபான்னு ஒண்ணு இருந்துச்சு. தத்துவ போதனி சபா அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து தேவேந்திரநாத் தாகூர். இப்ப ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா. அடுத்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. கோபாலகிருஷ்ண கோகுலே. கோபாலகிருஷ்ண கோகுலே. கோபாலகிருஷ்ண கோகுலே ஃபுல்லா எழுதுங்கய்யா. சரியா? இடப்பத்தல. அடுத்து இந்து மகாசபா. மதன் மோகன் மாலவியா. அனுசீலன் சமிதி. சதீஷ் சந்திர போஸ். சதீஷ் சந்திர போஸ். சதீஷ் சந்திர பாசுன்னு வாங்க. போஸ்ன்னு தான் இதை ஞாபகம் வச்சுப்பேன். சுபாஷ் சந்திர போஸ்ன்ற மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். அப்படிதான் ஞாபகம் வச்சு படிப்பேன். உங்களுக்கு எது கரெக்டோ அதை படிப்பேன். ஜுகந்தர். பரீந்திர குமார் கோஷ். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல, இது எல்லாமே ரீசெண்டா, அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு 2019ல ஒரு எக்ஸாம் போச்சு இல்லையா, அந்த இதுல கேட்ட கேள்விகள் இது எல்லாமே. 19ல என்டிபிசி போச்சுல்ல, அந்த இதுல கேட்ட கேள்விகள் தான் இந்த அதோட லிஸ்ட் தான் இது. ஓகேவா? நான் கொடுத்தது எல்லாமே கேட்ட கொஸ்டின். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கனாலே இருக்கும், கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு லிஸ்ட். சரியா? குட்டி குட்டி லிஸ்டா அது மாதிரி வரும். சரியா? அவங்க இந்த மாதிரி இறங்குறாங்க. லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட்னு ஏதோ சொல்லுவோம். பூட்டான சொல்லுவோம் லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட் அப்படின்னு. அடுத்து வந்து கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு எந்த கண்ட்ரியை சொல்லுவோம், இதுவும் கேட்டிருக்காங்க. கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு எஜிப்ட சொல்லுவோம். சரியா? எஜிப்ட சொல்லுவோம். அடுத்து லேண்ட் ஆஃப், சும்மா ஒரு 7 தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. மொத்தம் 103 ஷிஃப்ட்ல 7 கொஸ்டின் இது வந்திருந்தது. சரியா? 103 ஷிஃப்ட்ல 7 தான். 7 ஷிஃப்ட்ல இது வந்துருந்துச்சு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேபி கொஞ்சம் ஸ்டப் பண்ணணும் அப்படின்னா இதை கேட்கலாம் இல்லையா, அதுக்காக. கோல்டன் ஃபிளீஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா.
லேண்ட் ஆஃப் கோல்டன் ஃபிளீஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா. அடுத்து வந்து லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபண்ட். லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபண்ட்ஸ் தாய்லாந்து சொல்றாங்களாம் லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபண்ட்ஸ். அடுத்து தி ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றது சைனாவை சொல்றாங்க. ரெட் டிராகன். தி கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்றாங்க. சரியா? நமக்கே புதுசா இருக்கும் சில விஷயமா. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இந்த 103 ஷிப்ட்ல வந்த டேஸ் மட்டும் சரியா? வந்த டேஸ் மட்டும் சரியா? என்ஆர்ஐ டே. என்ஆர்ஐ டே வந்து ஜனவரி 9. அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ். பிரவாசி பாரதிய திவாஸ் சொல்லி கொண்டாடுவோம் ஜனவரி 9. அடுத்து வேர்ல்டு ஹிந்தி டே ஜனவரி 10. அடுத்து நேஷனல் யூத் டே. எல்லாமே எல்லா டேவுமே நான் சொல்லல, ஜஸ்ட் இந்த 103 ஷிப்ட்ல கேட்டது மட்டும் சரியா? கேட்டதை மட்டும்தான் இப்ப நான் கொடுத்துருக்கேன் சரியா? இது அடுத்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இதையும் தாண்டி டேஸ்லாம் இருக்கு, ஆனா இதை முதல் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜான் 25. அடுத்து மாட்டியாஸ் டே, தியாகிகள் டே. மாட்டியாஸ் டே வந்து 30 ஜனவரி, ஜான் 30 சரியா? நேஷனல் விமன்ஸ் டே பிப்ரவரி 13. அடுத்து நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28, சசி விராமனுடைய பர்த்டே. வேர்ல்டு டிபி டே 24 மார்ச். வேர்ல்டு ஹெல்த் டே 7 ஏப்ரல். வேர்ல்டு ஹோமியோபதி டே. இதெல்லாம் கேட்டுக்கிறேன். வேர்ல்டு ஹோமியோபதி டே ஏப்ரல் 10. அடுத்து சிவில் சர்வீஸ் டே. சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21 சரியா? அடுத்து வேர்ல்டு மலேரியா டே. வேர்ல்டு மலேரியா டே ஏப்ரல் 25. அடுத்து இன்டர்நேஷனல் லேபர் டே மே 1. அவ்வளவுதான். சரியா? அடுத்து ஒரு லிஸ்ட் என்னன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட பத்தி இருக்கிறதே அவ்வளவுதான், அவ்வளோத்தையும் கேட்டாங்க சரியா? நம்மகிட்ட இருக்கிறதே அத்தனை தான் இருக்கு, அவ்வளோத்தையுமே கேட்டு வச்சிட்டாங்க. அதனால நீங்க இதை ஃபுல்லா படிச்சிடுறது எவ்வளவு பெஸ்ட் சரியா? நான் எல்லாத்தையுமே எல்லா லிஸ்டையுமே நான் கொடுத்துறேன். ஓகேவா? கக்ராபார் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அட்டாமிக்னாலும் நியூக்ளியர்னாலும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் வரும். இது ஆரம்பிச்ச வருஷம் இதையும் தெரிஞ்சுக்கங்க. மேபி வருஷமும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பட் ஆனா பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க சரியா? குஜராத். இது ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸும் கூடயா கக்ராபார், அதனால நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து கல்பாக்கம். இது நல்லாவே தெரியும், நம்ம தமிழ்நாடு 1984 உருவாக்குனது. சென்னை தானே? தமிழ்நாடு சென்னை. அடுத்து நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் 1991 கிரியேட் பண்ணது, உத்தரப்பிரதேஷ். அடுத்து கைகா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். கைகா நியூக்ளியர் பவர் பிளான்ட், சாரி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் 2000. இட் இஸ் இன் கர்நாடகா. கைகாக்கு அப்புறம் ஓகே, ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் பேர்லயே வந்துடும்.
1973. ஸோ ராஜஸ்தான் பேர்லயே இருக்கு. அடுத்து தாராப்பூர். தாராப்பூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதான் ஓல்டஸ்ட் கிட்ட, அதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். 1969 மகாராஷ்டிரா. இதான் ஏன் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நம்மளே தான். நியூக்ளியர் ரியாக்டர் வேற, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்னு கேட்டா அப்சரா. சரியா? ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு கேட்டா தாராப்பூர். ஓகேவா? தாராப்பூர். ஓகே. அடுத்து கூடங்குளம். கூடங்குளம் லேட்டஸ்ட். ஓகேவா? கூடங்குளம் லேட்டஸ்ட் 2013 தமிழ்நாடு. அவ்வளவுதான். இதுதான் அவங்க வந்து கேட்டது. அப்புறம் சரி, இத இது பண்ணிக்கங்க. அதாவது ரொம்ப டான்சர்ஸ் கேக்குறாங்க. டான்சர்ஸ் எதுல கேக்குறாங்கன்னா கிளாசிக்கல் டான்சர்ஸ் கேக்குறாங்க. இந்த கிளாசிக்கல் டான்சர்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் சொல்றேன். சரியா? அதை மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய ஷார்ட்கட்ஸ் போட்டு நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஆனா இதையாவது அட்லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஒரு நோட் போடுவீங்களா, அந்த இதுல வச்சுக்கோங்க. சரியா? அந்த இதுல இதையாவது நம்ம தெரிஞ்சுட்டு போயிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு லாஸ்ட் மினிட்ல தேவைப்படுங்கம்மா. பரதநாட்டியம். பரதநாட்டியத்துல அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டது ருக்மிணி தேவி அருண்டாளி. இவங்களதான் கேட்டிருக்காங்க. ருக்மிணி தேவி அருண்டாளி எந்த ப்ரொஃபஷன்? பரதநாட்டியம். ஓகேவா? அடுத்து வந்து பண்டிட் பிர்ஜு மகாராஜா. இவரும் ஃபேமஸ். பண்டிட் பிர்ஜு மகாராஜா. இவர் வந்து கதக்கு கதக்ல ரொம்ப இது. அடுத்து கேலுச்சரண் மொஹபாத்ரா. வெரி வெரி ஃபேமஸ். கேலுச்சரண் தான் ஈவன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன் இன் ஒடிசான்னு நினைக்கிறேன். கேலுச்சரண் மொஹபாத்ரா தான் ஒடிசால ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன் வாங்கினது. அதனால இவர் ரொம்ப ஃபேமஸ். கேலுச்சரண் மொஹபாத்ரா ஒடிசி டான்ஸ்ல ஃபேமஸ். அடுத்தது வந்து குரு பிபின் சிங். இவன் எனக்கு அதை படிக்க டைம் இல்ல, எனக்கு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க எடுத்துக்கலாம். இதையாவது அப்படி எடுத்துட்டு போலாம். சரியா? அடுத்து வேம்பாட்டி சின்ன சத்யன். வேம்பாட்டி சின்ன சத்யன் வந்து குச்சிப்புடி. அடுத்து பத்மா சுப்பிரமணியன். எஸ், வெரி ஃபேமஸ். நம்ம இப்ப இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பத்மா சுப்பிரமணியன் ப்ளீஸ் மனப்பாடம் பண்ணுங்க. பத்ம விபூஷன் அவார்டுன்னு நினைக்கிறேன். பத்மா சுப்பிரமணியன். விஜயந்தி மாலா பத்மா ஒரு 2-3 பேருக்கு கிடைச்சிருக்கு. சரியா? பத்மா சுப்பிரமணியன் ஆக்சுவலா இந்த தடவை ஏதோ அவார்டு வாங்கியிருக்காங்க. பரதநாட்டியம் நியூஸ்ல இருக்காங்க. பரதநாட்டியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போன தடவை நியூஸ்லயே இல்ல, அப்பயே கேட்டிருக்காங்க. இந்த தடவை நியூஸ்ல அவங்க இருக்காங்க. சரியா? அதனால பாத்துக்குங்க. அடுத்து மிருணாளினி சாராபாய். கதகளியும் இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு பரதநாட்டியமும் தெரியும். அதனால இவங்க ரொம்ப ஃபேமஸ். ஒரே ஆள் 2 இதை கத்துக்கிட்டவங்க யாருன்னு தான் கேட்பாங்க. இப்போ மிருணாளினி சாராபாய். கதகளியும் தெரியும். இது மாதிரி 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இந்த மாதிரி 2 கத்துக்கிட்டவங்க இருக்காங்க. இன்னொருத்தர் யாருன்னா சோனல் மான்சிங். 2 கலையை கத்துக்கிட்டவங்க. ஒண்ணு கதக்கு, இன்னொன்னு வந்து பரதநாட்டியம். சோனல் மான்சிங் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் ஒடிசி. அப்ப 2 பேருமே ஆக்சுவலா பரதநாட்டியம் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பரதநாட்டியம் ஒடிசி. சோனல் மான்சிங். சரியா? 2 பேர் தான் 2 கலையை கத்துக்கிட்டவங்க இருக்காங்க மொத்தத்துக்கே. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ரீ மண்ட சங்கரதேவா. சங்கரதேவான்னு வந்தாலே நீங்க சத்ரியா டான்ஸ் போயிடும். சத்ரியா தான். சரியா? சத்ரியா டான்ஸ். அடுத்தது கலமண்டலம் கல்யாணக்குட்டி அம்மா. குட்டி அம்மா மோகினி ஆட்டம்.
கலமண்டலம்னு வந்தாலே நம்ம வந்து மோகினி ஆட்டம் தான். கலமண்டலம் கலமண்டலம் அப்படி இருந்தாலே சரியா. அடுத்து ராஜா ராதா ரெட்டி. ராஜா அண்ட் ராதா ரெட்டி இப்படிதான் கேட்பாங்க. அதை கேட்கும் போது ரெட்டின்னு கேட்டாங்கன்னா ஈஸி. ஆனா ராஜான் ராதான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு குழம்பும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் குச்சிப்புடி. ஏன்னா ரெட்டின்னு வந்துட்டா நீங்க குச்சிப்புடி போயிருவீங்க. ஆனா இப்படி வரும்போது நம்ம சிக்குவோம் சில நேரத்துல சரியா. அடுத்து மாதவி முட்கள். மாதவி முட்கள். மாதவி முட்கள் பார்த்தோம்னா ஒடிசி. மாதவின்னு நம்ம தமிழ்நாட்டு தான் இருக்கும், பரதநாட்டியம் போட்டுறக்கூடாது. ஒடிசி சரியா. அடுத்து கோபி கிருஷ்ணா. கோபி கிருஷ்ணா பார்த்தாலும் நம்ம சைடு மாதிரிதான் இருக்கும், ஆனா கிடையாது, கதக். இது வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ரீசெண்டா நம்ம இதுல கேட்ட விஷயங்கள் சரியா. ரீசெண்டா நம்ம இதுல கேட்ட விஷயங்கள். ரைட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி. போன தடவை தான் எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. போன தடவை 2022 இந்த 2019-20 வருஷத்துலதான் எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே டயத்துல ஆர்ஆர்பி என்டிபிசிலையும் இந்த ஆட்டோபயோகிராஃபின்றது பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. ஓகேவா. அதுல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபியோட லாஸ்ட் டைம் லிஸ்ட் அப்படி வச்சுக்கோங்க. த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய டெஸ்ட். இதெல்லாம் நீங்களே சொல்லலாம் ஆன்சர். யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கோட ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து அன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னே ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அன் ஆட்டோபயோகிராஃபி. ஜவஹர்லால் நேரு. விங்ஸ் ஆஃப் ஃபயர் யாரோடது? விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஏபிஜே அப்துல் கலாமோடது. அடுத்து ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ். சானியா மிர்சா. ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ் சானியா மிர்சா. பிளேயிங் இட் மை வே. என்னோட வழி தனி வழின்ற மாதிரி இருக்கா? சச்சின் டெண்டுல்கரோடது. பிளேயிங் இட் மை வே. என்னோட வழி தனி வழின்ற மாதிரி இருக்கும். சச்சின் டெண்டுல்கரோடது. அடுத்து எ ஷார்ட் அட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியிலே இது ஒரு பெரிய ஷார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா? அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா தானே 2008 மெடலு. அபினவ் பிந்த்ரா 2008 கோல்டு. ரொம்ப ஷூட்டர். ரொம்ப 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 ஒரு தகுதியானவங்க. இந்த தடவை ஆர்டர் ஆஃப் ரொம்ப ஓவர் இன் நியூஸ். இந்த தடவை 2024 நியூஸ்ல பறக்குறாங்க இந்த அபினவ் பிந்த்ரா. எனக்கு தெரிஞ்சு அப்படியே சுத்துவாங்க இந்த தடவை. கொஸ்டின்ஸ் நிறைய ஷிப்ட்ல இவங்களை எதிர்பார்க்கலாம் என்டிபிசில. அபினவ் பிந்த்ரா சுத்துவாங்க இந்த தடவை கொஸ்டின். அதனால பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கங்க. அபினவ் பிந்த்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னைய பொறுத்தளவு. த ரேஸ் ஆஃப் மை லைஃப். மில்கா சிங். லாஸ்ட் டைம் எஸ்எஸ்சிலேயே இதை கேட்டிருந்தாங்க. மில்கா சிங் செலக்ஷன் போஸ்ட்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மில்கா சிங் எனக்கு கேட்ட கொஸ்டின் ஞாபகம் இருக்கு. மில்கா சிங் வந்து எஸ்எஸ்சிலேயே கேட்டிருந்தான் சரியா. சிக்ஸ் மெஷின். கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில். அடுத்து கான்ட்ராவெர்ஷியலி இஸ் யுவர்ஸ். கான்ட்ராவர்சின்றது உங்களுடையது. ஷோயாப் அக்தர். ஷோயாப் அக்தர். இதெல்லாம் கேட்டது சரியா. சோ இதையாவது மிஸ் பண்ணாம படிங்க. அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் படிக்க சொல்ல. அட்லீஸ்ட் இதையாவது ரிவிஷன் பண்ணுங்க. 281 அண்ட் பியாண்ட். விவிஎஸ் லக்ஷ்மணன். விவிஎஸ் லக்ஷ்மண். அன்பினிஷ்டு எ மெமயர். பிரியங்கா சோப்ரா. லாங் வாக் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நெல்சன் மண்டேலா. ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர்.
என்னுடைய அப்பாவுடைய என்னுடைய கனவு எங்க அப்பாவுடையது. ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர். பாராக் ஒபாமா. ஃப்ரீடம் இன் எக்ஸைல். தலைலாமா. ட்ரூத், லவ் அண்ட் எ லிட்டில் மலைஸ். குஷ்வந்த் சிங். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதுல கேட்ட லிஸ்ட். ஓகேவா? இதுல கேட்ட லிஸ்ட். ரைட். அடுத்து ஒரு சயின்ஸ்ல ஒரு குட்டி, இது வந்து ரொம்ப கேட்கல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கே 103 ஷிப்ட்ல ஒரு 12 கொஸ்டின் வந்திருக்கு சயின்ஸ்ல. சயின்ஸ்ல இருந்து ஒரு 12 கேள்வி மொத்தமா. 103 ஷிப்ட்னா மொத்தம் நீங்க கொஸ்டின் வந்துட்டுமே ஒரு 1000 கொஸ்டினுக்கு மேல இருக்கும். அந்த 1000த்துல மொத்தமாவே ஒரு 15 கொஸ்டின் வந்திருக்கு. மொத்தமாவே 15 தான் வெயிட்டேஜ் சயின்ஸுக்கு. சரியா? என்டிபிசில. சரியா? அதுவும் மெயினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெட்டனஸ். நான் எல்லாத்தையும் ஒரே தான் எழுதிறேன். சரியா? டைபாய்டு, டிபி, டிப்தீரியா, அப்புறம் நிமோனியா, அப்புறம் லெப்ரசி தொழுநோய், சிஃபில்ஸ். இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்டீரியா. இதெல்லாம் எதால காசு ஆகும்? இதெல்லாம் பாக்டீரியாவால காசு. இவ்வளவுதான் கேட்டது. சரியா? இவ்வளவுதான் கேட்டது. அப்புறம் வந்து ஸ்மால் பாக்ஸ், அப்புறம் காமன் கோல்டு, நமக்கு வரக்கூடிய காமன் கோல்டு, அப்புறம் இன்ஃபுளுன்சா. ஈவன் அந்த டயத்துல ரொம்ப ஃபேமஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதால இதையும் கேட்டிருந்தாங்க. COVID-19, எய்ட்ஸ், போலியோ. இதெல்லாம் வைரஸ். சரியா? இதெல்லாம் வைரஸ். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மலேரியாவை நிறைய பேர் பாக்டீரியான்னு சொல்லி எழுதுறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. மலேரியா அது காமன் விடுறதா மிஸ்டேக். நம்ம பார்த்தோம்னா அது பாக்டீரியான்ற மாதிரி தோணும். கிருமின்னு வாங்கலாம். அதனால லைசோமனேசஸ், அமியாபைசிஸ், சாகஸ். இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? டோக்ஸோ டோக்ஸோ பிளாஸ்மோசிஸ். இதெல்லாம் புரோட்டோசோவா. இதெல்லாம் புரோட்டோசோவா. சரியா? அடுத்து வந்து கேண்டிடியாசிஸ், ரிங் வார்ம், ஹிஸ்டோ பிளாஸ்மோசிஸ். இதெல்லாம் வந்து பங்கி. இதெல்லாம் வந்து பங்கி. ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து எதனால வந்துச்சு, இந்த வியாதிகள்லாம் எதனால வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தான் இது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது வந்து ரீசெண்டா எஸ்எஸ்சில நிறைய தடவை கேட்கப்பட்ட கேள்விகள். அது நம்ம ரயில்வேல எப்பயுமே எஸ்எஸ்சி ரயில்வே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி. சரியா? ரயில்வேலையும் கேட்டிருந்திருக்காங்க இந்த கொஸ்டின். நான் அதனால அதை செட்டாவே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா மொத்தமாவே ஒரு 10-12 கேம் தான் இருக்குது. அதுல ஒரு 5 கேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. நான் மொத்தமாவே 15 கேமையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்கு வம்பு அப்படின்னு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு பேஸ்கெட் பால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எத்தனை பேர் விளையாடுவாங்க அது மாதிரி கேட்கணும். அப்ப 5 பேர் தான் விளையாடுவாங்க பேஸ்கெட் பால்ல. வாலிபால் வாலிபால்ல 6 பேர் விளையாடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு தெரிஞ்சதை எதையுமே கேட்க மாட்டான். எது தெரியாத கிரே ஏரியாவோ அதான் கேட்பான். சரியா? இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதுறேன். அவ்வளவுதான். பேஸ்பால், அவன் கேட்டது பேஸ்பால் கேட்டிருந்தான். கொஸ்டின்ல இருந்துச்சு. 9 பேர் விளையாடுவாங்களாம் பேஸ்பால்ல. கிரிக்கெட் கேட்கவே இல்லை. ஆனாலும் கிரிக்கெட் எழுதிடுறேன். கிரிக்கெட்ல 11 பேர் விளையாடுவாங்க. ஹாக்கி கேட்டிருந்தான். ஹாக்கிலையும் 11 பேரு. ஃபுட்பால் கேட்டிருந்தான். ஃபுட்பால்லையும் 11 பேரு. போலோ கேட்டிருந்தாயா? போலோ போலோ விளையாட்டு இருக்கு இல்லையா? போலோ விளையாட்டுல எத்தனை பேரு? 4 பேரு. போலோலயே இப்படியும் கேட்டிருந்தான். வாட்டர் போலோல எத்தனை பேர் விளையாடுவாங்க? வாட்டர் போலோல 7 பேர் விளையாடுவாங்க. சரியா? கபடி கேட்டிருந்தான்.
ஏன்னா கபடிக்கு நார்த்ல உள்ளவங்களுக்கு பெருசா தெரியாது, நமக்கு தெரியும் கபடி எத்தனை பேருன்னு, ஏன்னா நம்ம தமிழ்நாடு இதுன்றனால 7 பேரு. அப்புறம் கோகோ கேட்டிருந்தான், கோகோ ஆஸ்கடு 9 பேர் கோகோ பிளேயர். ரக்பை ரக்பை ரிப்பீட்டடா கேட்டான், ரக்பை விளையாட்டுல எத்தனை பேர்? 15 பேர் விளையாடுவோம். ஓகேவா? ஓகேவா? ஓரளவு புரிஞ்சா? எஸ் சார். ரைட். சென்சஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சென்சஸ்ல இருந்து எக்கச்சக்க கொஸ்டின், ரிப்பீட்டட் 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 ரிப்பீட்டட், பயங்கரமா ரிப்பீட்டட். ஓகேவா? சென்சஸ்ல இருந்து எக்கச்சக்க கொஸ்டின். அப்புறம் ஐஎன்சில இருந்து ஒரு சில செஷன் கேட்டிருந்தான், அதை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? அதை அப்படியே நான் கொடுத்துட்றேன், என்னென்ன செஷன் கேட்டிருந்தான்னு. ஐஎன்சி செஷன்ஸ்ல இந்தந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. என்னென்ன கொஸ்டின்ஸ் அது வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப? 1885ல. யாரு பிரசிடென்ட்? டபிள்யூசி பேனர்ஜி. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? இதை ஒரு கொஸ்டின் ஆஃப் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இது இது இந்த இந்த மீட்டிங் நடந்தப்ப வைஸ்ராய் யாரு? அடுத்த கொஸ்டின். இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின் நான் இப்ப சொல்றது. வைஸ்ராய் யாரு? வைஸ்ராய் யாரு அப்படின்னா டஃப்ரின், லார்டு டஃப்ரின். இவர் தான் வைஸ்ராய். ஃபர்ஸ்ட் செஷன்ல மட்டும் இவ்வளவு கொஸ்டின் வந்துருச்சு. அப்புறம் எந்த செஷன்ல ஐஎன்சி ஸ்பிளிட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டோம். ஐஎன்சி ஸ்பிளிட், அதாவது மாடரேட் எக்ஸ்ட்ரீமேட்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. இது எப்ப ஆச்சுன்னா 1907ல. என்ன செஷன்னா சூரத் செஷன். சூரத் செஷன்ல ஆச்சு. சரியா? அடுத்து ஐஎன்சி ஃபர்ஸ்ட் பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணாங்க? பூர்ண ஸ்வராஜ் லாகூர்ல பாஸ் பண்ணாங்க. 1929 to 30 இந்த செஷன்ல தான் அவங்க பாஸ் பண்ணாங்க. அடுத்து நேஷனல் ஆந்தம், இப்ப நம்ம ஜனகன மனகதி பாடுறோம் இல்லையா, இந்த நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் டைமா எந்த செஷன்ல பாடப்பட்டுச்சு? கல்கத்தா செஷன்ல பாடப்பட்டுச்சு. 1911ல பாடணும் ஜனகணகன மனகதி அப்படின்றது. அடுத்து அவங்க கேட்டது ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். ஐஎன்சில ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்டா இருந்தது யாரு? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் கல்கத்தா செஷன்ல இருந்தாங்க. 1917ல இருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் யாரு அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரியா? சரோஜினி நாயுடு இருக்கட்டும். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் யாரு? இது கேட்டிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் யாருன்னா கேட்டிருந்திருக்காங்க. பத்ருதீன் தியாப்ஜி. பத்ருதீன் தியாப்ஜி. இவர் வந்து மெட்ராஸ் செஷன்ல இருந்தாரு 1887ல. இதெல்லாம் ஐஎன்சில அவங்க மாத்தி 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 ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டா அவங்க கேட்டது ஜியாகிரபில இந்த ஆர்ஜினேஷனை பத்தி கேட்டாங்க. எந்த ரிவர் எங்க ஆர்ஜினேட் ஆகுது, இது சம்பந்தப்பட்டு அவங்க கேட்டதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லா ரிவரையும் நான் எடுத்துட்டு வரல, இப்பயே சொல்லிட்டேன். சரியா? கேட்டது மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கங்கா. சோ வி நோ கங்கோத்ரி கிளேசியர் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட். அடுத்து யமுனா. யமுனா, எஸ், யமுனோத்ரி கிளேசியர், அதுவும் உத்தரகாண்ட் தான். அடுத்து சோன் ரிவர் கேட்டிருந்திருக்காங்க. சோன் ரிவர் எங்க ஆரம்பிக்கும்? அமர்கண்டக் பிளாட்டியூல. அமர்கண்டக் எங்க சார் இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அடுத்து கோதாவரி ரிவர் கேட்டிருக்காங்க. கோதாவரி திரும்பகேஸ்வரர். திரும்பகேஸ்வர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கனதான் இது ஸ்டார்ட் ஆகும். மகாராஷ்டிரா. அடுத்து வந்து தபதி கேட்டிருக்காங்க. தபதி வந்து முல்தாய் ரீஜியன் ஒரு ரீஜியன்ல ஸ்டார்ட் ஆகும். முல்தாய், எஸ், இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ். சாத்புரா மலைகள், அந்த மலைகள் இருந்து வரும் மெயினா. சரியா? அந்த மலைகள் இருந்து வரும். அடுத்து மஹி ரிவர்.
மிண்டா அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். மிண்டா எங்க இருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ இன் மத்திய பிரதேஷ். அடுத்து தாமோதர் இருக்கு. பாருங்க எப்படி போறாங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பெரிய பெரிய ரிவர்ஸ் எதிர்பார்ப்போம். நம்ம காவேரி இது மாதிரி கேட்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். காவேரி பத்தி எல்லாம் கேட்கவே இல்லை. ஈவன் காவேரி இஷ்யூ ரொம்ப பலமா இருந்த டைம், அந்த டயத்துலயுமே அதை பத்தி எல்லாம் கேட்கல. பழமு ஹில்ஸ் அப்படின்ற பழமு மலை அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் இன் ஜார்க்கண்ட். அடுத்து சட்லஜ் ரிவர். சட்லஜ் ரிவர் வந்து ரக்ஷஸ்தால் அப்படின்னு ஒரு லேக்ல ஸ்டார்ட் ஆகுது. அது வெளியே இருக்கு. சரியா, இதுக்கு வந்து எந்த ஸ்டேட்னு போட்டாலும் அது வெளியே இருக்கு. திபேத்துன்னு வேணா போட்டுக்கலாம், திபேத்ல இருக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா, ரக்ஷத்தால் அப்படின்ற ஒரு லேக்ல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நர்மதா, சேம் அமர்கண்டக் பிளாட்டியூ, இட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். அடுத்து இண்டஸ். இண்டஸ் வந்து மான்சரோவர் லேக். அதுவும் திபேத் தான், நம்ம இதுல கிடையாது, வெளியே இருந்து தான் வருது, திபேத்ல இருந்து வருது. பிரம்மபுத்திரா ரிவர். ஆங்ஸி கிளேசியர் அப்படின்னு ஒரு இடம், ஆங்ஸி கிளேசியர் அப்படின்ற இடம், இதுவும் திபேத்ல தான் இருக்கு. இதெல்லாம் ரிப்பீட்டடா அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். 2 நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். சரி, அப்ப அவங்க பாலிட்டியில என்னென்ன ஆர்டிகிள்ஸ் கேட்டாங்க? ஓகேவா, என்னென்ன ஆர்டிகிள்ஸ் அவங்க வந்து கேட்டாங்க? ஆர்டிகல் 21 அவங்க கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி, இதெல்லாம் வரும். ஆர்டிகல் 21A கேட்டிருந்திருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன். ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், எந்த ஆர்டிகல்னு சொல்லி கேட்டிருக்காங்க? ஆர்டிகல் 40 டிபிஎஸ்பில வரும். யூனிஃபார்ம் சிவில் கோடு, இப்ப ரீசெண்டா நிறைய நியூஸ்ல இருந்துச்சு. ஸோ ஆர்டிகல் 44. சரியா, ஆர்டிகல் 44. அப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இது என்ன ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஆர்டிகல் 51. சரியா, ஆர்டிகல் 51. அப்புறம் ரொம்ப ஈஸியான ஆர்டிகல், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. அப்புறம் அவங்க கேட்டது இன்னும் ஈஸியான ஆர்டிகல் என்னன்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட இம்பீச்மெண்ட் 61. ஓகேவா, ஆர்டிகல் நம்பர் 61. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 76. சரியா, ஆர்டிகல் 76. ஜாயின்ட் சிட்டிங், ஆர்டிகல் 108. ஆர்டிகல் 108. மணி பில் 110. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 124. சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இதை நான் ரொம்ப பெரிய கிளாஸா எடுப்பேன். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்றது நல்லா இருக்கும், ஜாலியா போகும். ஆர்டிகல் 129. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் போகும், அதை சொல்லுவேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ், அதை இப்போ பார்ப்போம். கேக் ஆர்டிகல் 148. இதெல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. சரியா, இதெல்லாம் அவங்க கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் சைட்ஸ்ல பார்த்தா புத்திஸ்ட் சைட்ஸ் நிறைய இது கேட்டிருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு லும்பினி தோட்டம், இது எங்க இருக்கு அப்படின்னா நேபாள்ல இருக்கு.
இது வந்து புத்தருடைய என்ன சம்பந்தப்பட்டது, பெர்த் சம்பந்தப்பட்டது. சரியா? இது புத்தர் பிறந்த இடம். சரியா? அந்த மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதாவது இதை கொஸ்டினா கேட்டு இதை கேட்டிருந்திருக்காங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி போயிருந்திருக்கு. அதே மாதிரி போதகையா, போதகையான்னு மட்டும் அவன் கேட்கல. ஒரு ஷிப்ட்லயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஷிப்ட்ல போதகையான்னு கேட்டு இன்னொரு ஷிப்ட்ல வந்துட்டு ஆர் இப்படி வச்சுக்கலாம், மகாபோதி டெம்பிள்னு சொல்லியிருக்கான். ரெண்டுமே ஒண்ணுதான். இதை வந்து மகாபோதி டெம்பிள்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஷிப்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மகாபோதி டெம்பிள் அதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஷிப்ட்ல நான் பார்த்த ஞாபகம் மகாபோதி டெம்பிள் என்ன சைட்ஸ், அப்ப புத்த சைட்ஸ் அப்படி நீங்க யோசிக்கணும். அந்த மாதிரியும் கேட்டிருக்கான். சரியா? ரெண்டுமே பீகார்ல தான் இருக்கு. இதுலதான் போதர் வந்து ஞானம் அடைஞ்சார். என்லைட்மெண்ட். அடுத்து சாரநாத். சாரநாத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நடந்த ஐஎம்யூல இருந்துச்சு இந்த கொஸ்டின். சரியா? சாரநாத் பில்லர் ஐ திங்க் ஐஎம்யூ ஜிப்மராந்தர்ல இருந்துச்சு. சரியா? உத்தரப்பிரதேஷ் இதுல இருக்கு. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுத்தது. புத்தருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச், ஃபர்ஸ்ட் செர்மோன்னு சொல்லுவோம். அடுத்தது குஷிநகர். குஷிநகர் இட்ஸ் ஆல்சோ இன் உத்தரப்பிரதேஷ். இங்கதான் பரிநிர்வாணான்னு சொல்லுவாங்க. அதான் இறந்தது. பரிநிர்வாணா அதுக்கு பேரு. இது எல்லாமே மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து புத்திஸ்டோ சைட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல நிறைய கொஸ்டின் 103 ஷிஃப்ட் அப்படின்னா தாராளமா இதுல இருந்து மட்டுமே ஒரு 30-40 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதனால நீங்க அதை தாராளமா அதை நம்பலாம். சரியா? அப்புறம் பாலிட்டியில அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமா கொஞ்சம் கிரே ஏரியா அப்படின்னு பார்த்தா அந்த 65th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. 65th நம்ம சம்பந்தமே இல்லை, பார்த்துட்டு இருக்க கூட மாட்டோம். சரியா? ஜஸ்ட் ஆனா தெரிஞ்சுக்கலாம் இதை என்னன்னு. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து அந்த 10 வருஷம் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது அந்த ரிசர்வேஷன். 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, அந்த ரிசர்வேஷன் எக்ஸ்பான்ஷன். அப்புறம் 61st கேட்டிருந்திருக்காங்க. 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. நம்மளுடைய 18 வயசு ஓட்டுரிமையா மாத்தினது. 21ல இருந்து 18ஆ மாத்தினது. 21ல இருந்து 18ஆ ஓட்டுரிமையா மாத்தினது. அப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னது எந்த அமெண்ட்மெண்ட்? 44வது அமெண்ட்மெண்ட். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட்டு தூக்குனது 44வது அமெண்ட்மெண்ட் 1978ல பண்ணாங்க. அப்புறம் 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 69th அமெண்ட்மெண்ட் 1991. இதுல வந்து டெல்லிய கேபிட்டலா அறிவிச்சிருப்பாங்க. டெல்லிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா அறிவிச்சிருப்பாங்க. சரியா? என்சிடி ரீஜியனா அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து 73 74 ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட், ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். 73 74 இது ரெண்டுமே ஒரே வருஷம் தான், 1992. இது 73 என்னன்னா பஞ்சாயத்து ராஜ், 74 வந்து முனிசிபாலிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருந்திருக்காங்கன்னா 42ல ஒன்னே ஒண்ணு கேட்டிருந்தாங்க. என்னன்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையும் எப்ப எந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். சரியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமா பார்த்துக்கோங்க. சில அதே மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்ல, சில எம்பையர்ஸோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அவங்க கேட்டதை மட்டும்தான் சொல்றேன். சரியா? ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமா மௌரியா எம்பையர் யார் ஃபவுண்ட் பண்ணா? இது ரீசெண்டா ஐஎம்யூலையும் பார்த்தேன் இந்த கொஸ்டின். சந்திரகுப்த மௌரியா. சந்திரகுப்த மௌரியா. சுங்கா எம்பையர். சுங்கா எம்பையர் வந்து புஷ்யமித்ர சுங்கர். புஷ்யமித்ர சுங்கா. சுங்கா எம்பையர் வந்து ஒரே நிமிஷம். புஷ்யமித்ர சுங்கா. அடுத்து குப்தா எம்பையர். ஸ்ரீ குப்தா. ஸ்ரீ குப்தா. பல்லவா எம்பையர் இதெல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. பல்லவா ஃபவுண்ட் பண்ணது யாரு? சிம்ம விஷ்ணு. சோலா எம்பையர், சோலா ஃபவுண்ட் பண்ணது யாரு? விஜயாலய சோழன். விஜயாலய சோழன்.
பாலாயம் பேரை பவுன் பண்ணது யாரு? கோபாலா. நந்தா என் பேரை பவுன் பண்ணது யாரு? மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தா. சதவாகனா என் பேரை பவுன் பண்ணது யாரு? சதவாகனா என் பேரை பவுன் பண்ணது ரீசெண்டா இப்ப 2024 நடந்துட்டு இருக்க சிஜிஎல் கொஸ்டின். சதவாகனா ஒரு ஷிப்ல பார்த்தேன். சதவாகனா என் பெயரை பவுன் பண்ணது சிம்முக சதவாகனா. சிம்முக சதவாகனா. அடுத்து குலாம் எம்பையர். குலாம் எம்பையரை பவுன் பண்ணது அதாவது குத்புதீன் ஐபக், அதாவது இந்த அடிமை வம்சம் சொல்லுவாங்க. குலாம்னா என்னன்னா அடிமை வம்சம். குத்புதீன் ஐபக். சரியா? இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, கேட்டது மட்டும் தான் இதுவே. இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட். இதெல்லாம் 100க்கு மேல படிக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்றது இதையாவது படிச்சு வச்சுக்கோங்க மறுபடியும். சரியா? மறுபடியும் நான் சொல்றது இதையாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ திங்க் ஸோ. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? சார் இந்த பயாலஜி அதுல வந்து எப்படி சார் படிக்கிறது? பயாலஜி என்டிபிசிக்கா இருந்துச்சுன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதை லீஸ்டா கொடுங்க. இல்ல சார் நான் டெக்னீஷியனுக்கு படிக்கிறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுங்க. சரியா? நீங்க மித்ததை தான் நீங்க அதிகமா கவர் பண்ணணும். ஏன்னா மொத்தத்துக்கே அதாவது உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் அந்த அந்த சயின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஏறதே ஒன்று தான் ஏறும், 1-2 தான் ஏறும் டிபிசியை பொறுத்த அளவுக்கு. ஆனா அதே விஷயம் டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் கிட்ட வரும். அதுவே தனி செக்ஷனா வரும். அதனால நீங்க எந்த டார்கெட்னு பார்த்து நீங்க எப்படி வெயிட்டேஜ் ஏத்துறதுன்றதை ஏத்திக்கோங்க. ஓகேவா? இப்ப நீங்க ஓகே சார். என்டிபிசியா இல்லாட்டி உங்களுக்கு என்ன டார்கெட்? என்டிபிசி தான் சார். என்டிபிசி அப்படின்னா நீங்க வந்து மித்ததுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? குறைஞ்சது 1.25 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்டிபிசியை பொறுத்தளவு 1.25 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா சென்டம் நீங்க அடிக்கிறத தவிர்க்கவே முடியாது. 50க்கு 50 அடிச்சுட்டு போயிடலாம் ஜிஎஸ்ல. அதனால 1.25 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் 6 மாசம் இருக்கு எக்ஸாம் வர்றதுக்கு. மார்ச் மாசம் தான் வரும் எக்ஸாம். அதுக்குள்ளர எப்படி நம்ம ஸ்லோவா, எப்படி நம்ம வந்து பக்குவமா, எப்படி நம்ம கரெக்டா கத்துக்கிறது அப்படின்றதுல போக்கஸ் பண்ணுங்க. எப்படி அதை கவர் பண்றது, மேக்ஸ் எப்படி கவர் பண்றது, ரீசனிங் எப்படி கவர் பண்றது. இன்னைக்கு நீங்க படிக்க போனாலும் வேலை உங்களுக்கு உறுதி. அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வேற நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரேன். இப்ப நீங்க எந்த லெவலுக்கு பண்ணணும் நம்ம வேலைக்கு போறதுக்கு? கரெக்டா? அது நீங்க செய்யுங்க. நானும் ஆக்சுவலா இதுதான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அது இஷ்யூ கிடையாது. எனக்கு வந்து இந்த இந்த ஒரு டேட்டா எடுக்கிறன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த இதை நீங்க கத்துக்கணும். அதான் சொல்ல வரேன். நம்ம சலிக்க கூடாது. 103 ஷிஃப்டையும் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உட்காந்து சலிக்காம பண்ணணும். டைம் எடுக்க தான் செய்யும். 3 நாள் எடுக்கும், 4 நாள் எடுக்கும். எடுக்க தான் செய்யும். நம்மகிட்ட இருந்து அது வாங்கும் டயத்தா. ஐயோன்ற மாதிரி இருக்கும். பண்ணணும். ஆனா பண்ணாதான் கிடைக்கும். வேற சார் ஆர்ஆர்பி என்டிபிசில மோஸ்ட் ஆஃப் எவ்வளோ ஜிஎஸ் கரெக்டா போட்டா செக்ஷனல் கட் ஆஃப் ஏதாவது இருக்கா சார்? கிளியர் பண்ண கிடையாது. ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்தளவு செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றது கிடையாது. அப்ப ஓவரால் கட் ஆஃப். ஜெனரல் அவேர்னஸ்ல ஏதாவது இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா சார்? கிடையாது கிடையாது. நீங்க ஈவன் 0 எடுத்து மித்த எல்லாத்தையும் சென்டோம்னா நீங்க கட் ஆஃப் உள்ள வந்துட்டீங்கன்னா உள்ள தூக்கிடுவாங்க, உள்ள கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே சார். இது நெகட்டிவ் மார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு இல்ல செகண்ட் செக்ஷனுக்கு இருக்குன்னாங்க. அது எப்படி சார்? நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி நான் சரியா பார்க்கலாம்னா நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்தளவு இருக்குமே. ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது, இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது சார். இல்ல நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கு இல்லாம எப்படி வச்சிருப்பான்? வாய்ப்பே ஆ இல்ல. கண்டிப்பா இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் தான் ரொம்ப முக்கியமும் கூட. அதுல கண்டிப்பா இருக்கும். சாரி சார், நான் ஆர்ஆர்பி இல்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல இல்லங்க. அது எம்பிஎஸ் இதுக்கு சம்பந்தம் இல்ல. எம்டிஎஸ்ல ஓகே. கிடையாது. எம்டிஎஸ்ல தான் சார் போட்டிருந்தாங்க. இப்போ எம்டிஎஸ்ல வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா சார் ஜெனரல் அவேர்னஸ்க்கு? ஆமா, அதுல இருக்கிறதே அந்த ஒரு செக்ஷன் தானே. அப்ப அதை நம்ம அடிச்சுதான். அதுல தானே நமக்கு ஆக்சுவலா ஃபில்டரே பண்றான். எனக்கு தெரிஞ்சு எம்டிஎஸ்லாம் தயவு செஞ்சு யாரும் டார்கெட் வைக்காதீங்க. ரீசன் என்ன? காம்படிஷன் ஹெவி. நீங்க வந்து சென்டம் கிட்ட அடிக்கணும். சென்டம் அடிச்சாதான் கிட்டத்தட்ட வேலைன்றது மாதிரியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேகன்சியும் கம்மி. ஆனா இந்த மாதிரி நீங்க பல்க் வேகன்சியை நீங்க வந்து டார்கெட் பண்ணி நீங்க வந்து அதுல நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகும். ஓகே ஓகே சார்.
ஆனா தயவு செஞ்சு நீங்க வந்து நான் சார் நான் எனக்கு கண்ணாடிலாம் நான் போடல அப்படின்னா தயவு செஞ்சு கோ வித் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட். நல்ல கட் ஆஃப் கம்மியா வரும், ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார். அவ்வளவுதான். ஸ்டேஷன் மாஸ்டர் மீன்ஸ் அந்த ஸ்டேஷன்ல என்ன மாதிரி ஜாப் ரோல் சார்? ஸ்டேஷன்ல நிறைய ஜாப் ரோல் இருக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. அந்த அந்த ஸ்டேஷனுக்கே மாஸ்டர் அப்படின்ற அது ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு நெட்வொர்க்கிங் சைடு அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறது, இதுதான் ஸ்டேஷன் மாஸ்டரோட ரோல். ஓகே சார். வேற வேற எதுவும் இல்லை சார். ஓகே சரியா, நல்லபடியா படிங்க, நல்ல ஷெடியூல் போட்டுங்க, நீட்டா ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ, வச்சிடலாமா? ஏதாவது டவுட் தேங்க்யூ இருக்கா? சார். சரி கட் பண்ணிக்கலாம்.